பரவால்ல. வந்து அவருடைய கனவுல கூட மத்தவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் கனவுகள் எல்லாமே மெய்ப்படுவதில்லை. நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும். வருகின்ற தேர்தலில் 210 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் திமுக எம்பி கனிமொழி கருத்து தெரிவித்துள்ளார். என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை. ஏன் இது மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. அதனால்தான் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். வேட்பாளரை வெற்றி செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் 2026 தேர்தலில் 200 தொகுதி வெல்வோம் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. அவருடைய கனவுல கூட மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் கனவுகள் எல்லாமே மெய்ப்படுவதில்லை. நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.